எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் யோசிக்கிறீங்க. ஸோ நான் தான் உங்க அனிமே ஃபேம் தமிழ். சின்ன பையன் இருக்கேன்னு பாக்குறீங்களா? சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கற. சரி ஓகே, ஸ்டாக்ஸ் எல்லாம் விடுங்க. இப்போ நான் எதுக்கு இப்படி கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க கைஸ். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை சீக்வன்ஸாக பிரித்து கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி டப் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அடுத்த செகண்டே யூடியூப்காரன் கார்பரேட் கிளைம் கொடுக்குறான். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ அதனால தான் இந்த ஒரு சங்கட்டமான முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் இப்படி தான். பட் வாரம் ஒரே ஒரு ஃபுல்லாக கிளிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது வந்து ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனாக தான் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைக்யூ த டம்ஸ்டர் பேட்டில் ஃபைனல் மூவி. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த மூவியை வந்துட்டு நம்ம இந்தியாவில் வர May 31 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நான் அப்படியே தந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கிறாங்களா? ஸோ கைஸ் 2016 வந்த ஹைக்யூ அனிமே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமேவாக அமைஞ்சிருக்கும். மெயினாக ஸ்போர்ட்ஸ் சேனல் பக்கமாக என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு அனிமேன்னு சொல்லலாம். ஏன்னா புதுசாக நிறைய ஸ்போர்ட்ஸ் அனிமே வந்தாலும் ஹைக்யூ எந்த அனிமேனாலும் அடிச்சுக்கவே முடியல. அப்படிப்பட்ட இந்த அனிமேல மொத்தமாக 4 சீசன் இருக்குது. ஸோ அந்த 4 சீசனுமே பார்த்து முடித்த ஹைக்யூ ஃபேன்ஸ் வந்து எப்படா சீசனை விடுவீங்க அப்படின்ட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு எல்லாமே வந்து ஹைக்யூ தரப்புலேருந்து ஒரு ஷாக்கிங்காக நியூஸ் விட்டாங்க. அதாவது 5th சீசன் வரப்போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஃபைனலாக 2 மூவி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஜப்பானில் Feb 16, 2024 இந்த வருஷம் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ மற்ற கண்ட்ரியில் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக எப்படா அந்த மூவி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கிரன்ச்ரோல் தரப்பில் இருந்தோம், PVR தரப்பில் இருந்தோம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்னைக்கு இல்லை, May 8 கொடுத்துட்டாங்க. பட் நான் தான் உங்களுக்கு இப்போ கொண்டு வரேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா PVR வந்து இந்த மாதிரி நாங்கள் ஹைக்யூ டம்ஸ்டர் மூவி வந்து இப்போ நம்ம இந்தியாவில் கொண்டு வர போகிறோம் PVR ஸ்டேட்டஸில் அப்படின்னு வந்து ஒரு அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலுமே வந்து அவங்களோட யூடியூப்பில் வந்து ஹைக்யூ த டம்ஸ்டர் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா May 31 வந்து நாங்கள் எதாவது தியேட்டர்ஸில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாகிறாங்க. அப்படியே ப்ரோ டிக்கெட் செல்லிங்லாம் ஆரம்பிச்சிருச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். பட் ஹைக்யூவோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து கிரன்ச்ரோல் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டிக்கெட்டுக்கான ஒரு புக்கிங் லிங்காட்ட இருந்தது. ஸோ அந்த லிங்க்குள்ளே போய் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து நம்ம ரீஜன் சென்னையில் வந்து இதை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேணால் ஒரு ஏதாவது மாதிரி காட்டுச்சு. ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் ஆகுதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஒர்க் ஆகலை. ஸோ கைஸ் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு இதில் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புக்கிங் நடக்காமல் அந்த மாதிரியான புக்கிங் வெப்சைட்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மூவியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா PVR சினிமாஸ் இருக்க ஊரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். PVR தியேட்டரில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ் தியேட்டர் பிரிண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இல்லைடா நான் வந்து தியேட்டரில் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க OTTயில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து எப்படியுமே வந்து லேட் ஆகிடும். அந்த மூவி வந்து கிரன்ச்ரோலில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது லேட்டராக. ஆக்சுவலி இந்த ஒரு அப்டேட் May 8 to May 15 வந்துருச்சு. பட் நான் வந்து உங்களுக்கு இப்போ தான் கொண்டு வரேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சாரி. ஸோ அப்போ கொண்டு வரோம் இப்போ கொண்டு வரோன்ட்டு கடைசியில் ஃபைனலாக கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் ஹைக்யூ மூவியை. ஸோ கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு மூவியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம் தான். மறக்காமல் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க PVR சினிமாஸில் போய் இந்த மூவியை பாருங்கள். ஒரு வேற லெவலோட எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ கைஸ் நீங்கள் தான் ஹைக்யூ அனிமே பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் ஏன் சொல்கிறேன்னா அதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமேன்னு நான் சொல்லுவேன். அண்ட் கைஸ் தியேட்டரில் சந்திப்போம். ஸோ அப்போ வந்து மீட்டப் பண்ண போடலாமா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே சின்ன பிடிச்ச லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பாபாய், லவ் யூ கைஸ், டாடா பாபாய் அமிகோஸ்.